வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரிஸ் vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டே ஆஃப். ஸோ டே ஆஃப்ல சும்மா இருக்கிறத விட நானே வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப நீயே இன்னைக்கு சமைச்சிரு அப்படின்ட்டா, சரி ஓகே, நம்மளுக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட கொலீக்ஸ்லாம் இருக்கும்போது நான் சமைக்க கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் சமைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் ஒன்று தான் இன்னைக்கு நான் வந்துட்டு சமைக்கிறேன். சிக்கன் கிரேவி தான் வைக்க போறேன். நான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, சிக்கன் கிரேவி தான் வைக்கிறேன் இன்னைக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சூப்பரே. நான் ஜஸ்ட் சமைக்க தாங்க போறேன். என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுவேன். எல்லா வீடியோலும் அப்படிதான் பண்றாங்க. ஸோ அதையும் நான் வந்துட்டு சொல்லிடுவேன். ஆனால் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களோட ஓன் இஷ்டம். இதை விட பெட்டராகவும் சூப்பராகவும் நிறைய சேனலில் சூப்பராக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது நாங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாம் இப்படிதான் லைக் சமைச்சு சாப்பிட்டோம் துபாயில். இன்னைக்கு நான் என்ன மாதிரி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் டைப் தான். நம்ம ஊர் கோழிக்கறி. ஓகே, எண்ணெய் இன்னும் சூடாகல. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். நாலு பட்டை 3 கிராம்பு. என் பொண்ணு எண்ணி கொடுக்குறாங்க. மேடம் சீரகம், என்னது சோம்பு. சோம்பு மக்களே, பார்த்தீங்களா? நான் சொன்னல, இது ப்ராப்பர் குக்கிங் வீடியோ கிடையாது. பட் ஸ்டில் என்னமோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நீ என்ன ரொம்ப நேரமா தொடச்சிட்டு இருக்க ஃப்ரிட்ஜை? போதும் ஃப்ரிட்ஜ் தொடச்சது. அப்படி இருக்கா? சரி, தொடங்க. அப்படியா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஸோ பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்கிறது தான் நல்லது. ஒரு வழி ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை அள்ளி போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க பேச்சுலர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சமைப்போம் தெரியுமா? டைம் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் எது குக் பண்றதா இருந்தாலும் டைம்ல கொடுக்க மாட்டோம். டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோம். ஆனா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். பொன்னிறம் நம்ம சொல்லுவாங்க. பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இல்ல, ஸ்டார்டிங்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி போடணும். என்னம்மா அப்ப ஃப்ரிட்ஜ் முடிச்சா? வாஷிங் மிஷினா அப்போ? கீழே தொடங்க. அப்போ கீழே அழுக்கா இருக்கு பாரு. அங்க இல்ல, தரையில இல்லம்மா, வாஷிங் மிஷின் கீழே பாருங்க. டேய் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. போதும். நல்லா வதங்கணும். அது வதங்கணும். இது கீழே
சமைக்கும் போது 4 விஷயம் தெரிக்கத்தான் செய்யும். டன், வெரி குட் பேபி. 4 விஷயம் தெரிக்கத்தான் செய்யும். அதை உடனே க்ளீன் பண்ணுன்னு சொன்னா எப்படி? நக்கல்யா அவனுக்கு. சூப்பர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாகவே எடுத்து வச்சுட்டேன் நான். கொஞ்சம் இது சூடுக்கு கிளாஸ் வெடிச்சிரும். சூடுக்கு நம்ம நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் எடுத்தோமா. அந்த அடுப்பு கிட்ட வைக்கிறீங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலர்ல வந்துருச்சு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தேவையான அளவுங்க, டேஸ்ட்டுக்கு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 4 பச்சை மிளகாய் சென்டரில் நடுவில் ஃபுல்லாக கிழிச்சிட்டு கீறிட்டு அப்படி தான் போடுறோம். உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம், இல்லை அந்த கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போடுறதாலும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும். வெங்காயமும் நல்லா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆனால் கறியக்கூடாது. ஸோ நல்லா வதக்கணும். வதங்கிறது தான் வந்துட்டு இங்கே மேட்ரே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியனை வந்துட்டு நல்லா வதக்க விடுறோமோ, நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் இது பண்ணுறோமோ அதில் தான் டேஸ்டே இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி தான் போடணும். தக்காளி எல்லாமே வந்துட்டு நானே கஷ்டப்பட்டு காலையில இருந்து வெங்காயம் வெட்டி, தக்காளி வெட்டி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி, சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்கி வச்சுட்டேன். காலையில இருந்து ஒரே வேலைங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னம்மா நீ ஏதோ பேசணும்னு பார்த்தா அமைதியா இருக்கு. ஸோ தக்காளி கொட்டியாச்சு. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன் நான். ஏன்னா அப்போ தான் நல்லா குக் ஆகும். எல்லாரும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம் வைக்கவே மாட்டேன் நான். ஸ்பெஷலாக அந்த மாதிரி சிக்கன் வைப்பேன். எப்போனா சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு நல்லா கொதி வர்றதுக்காக வைப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்துட்டு லோவில் வச்சுருவேன். இப்போ இந்த மாதிரி வதங்கும் போது எல்லாமே நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் குழம்பு சூப்பராக வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டோம் பார்த்தீங்களா. தக்காளி போட்ட உடனே வந்து இது வந்து இந்த ஒரு ட்ரிக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பாவோட கடையில் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவேன் சமைக்கிறதுக்கு. எங்கள் அப்பா வந்துட்டு அப்போ பிரிஞ்சு பண்ணுவார் கடையில். ஸோ அப்போ தக்காளி போட்ட உடனே உப்பு போடுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டேன், ஏன் தக்காளி போட்ட உடனே உப்பு போடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் தக்காளி நல்லா உடையும் அப்படின்னாங்க. அந்த ஒரு இதை வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கம்மியாக தான் போடுறேன் உப்பு. அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வேணும் போட்டுக்கலாம். இந்த ஒரு சிக்கன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரெசிபி பெரிய இன்க்ரீடியன்ஸ் அது இது எதுவுமே கிடையாது. சிம்பிள் வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன். இது இருந்தாலே போதும், சூப்பராக பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு. சில பேர் சொல்லுவாங்க சிக்கன் மசாலா வேணும், அந்த மசாலா வேணும், இந்த மசாலா வேணும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு, சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம மசாலாஸ் போட ஆரம்பிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்துட்டு ஆல்ரெடி சிக்கன்ல நிறைய போட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த வாட்டி வந்துட்டு மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் நான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். இது வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவுடைய வீட்ல தான் வருது. இது இந்தியாவில் தான் வந்தது.
எல்லாம் கலந்த மிளகாத்தூள். எல்லா கலந்த மிளகாத்தூள் வந்துட்டு போட்டிருக்கேன். ஒரு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் நீங்கள் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லது. நான் 3 ஸ்பூன் வந்துட்டு எவ்வளோ கிலோ கறின்னா ஒரு 1 கேஜி, 1 கிலோ கறி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஸோ மக்களே, இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு மசாலா போட்டாச்சு. ஸோ இது அந்த ஒரு பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாதான் நல்லா குக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஒரு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல சிக்கன் ஆட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்னம்மா? சிக்கனா? சிக்கன் போடணுமா? சரி, நெக்ஸ்ட் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டுடலாம். எப்பவுமே வந்துட்டு சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இப்படிதான் சுற்றணும், ஒரு டைரக்ஷன்ல தான் சுற்றணும்னு சொல்லுவாங்க. அடியிலேருந்து எடுக்கணும், அப்போதான் கீழே இருக்கிற மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா சிக்கனில் வந்துட்டு பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தெரியாததெல்லாம் நான் எதுவுமே ஷேர் பண்ணலைங்க. அப்படி நான் அதான் மிஸ்டேக் பண்ணேன் இந்த வீடியோவில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னம்மா பண்றீங்க மதோர்? மகேஷ்டம் கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தயிர் எப்பவுமே நான் வந்துட்டு போடுவேன். ஸோ அதனால 1 ஸ்பூன் தயிர் மட்டும். ரைட்டா? ஸோ தயிர் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு தயிர் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு சிக்கன்ல போட்டுட்டு மேரினேட் பண்ணி வைப்பேன். ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னம்மா? என்னது பண்ணக்கூடாதானோ? அவனுக்கு சொல்லக்கூடாதா? ஏன்? குக் தான் பண்ணணுமா? இப்ப நான் வந்து எப்படின்னா சிக்கன் குக் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் போட்ட உடனே ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து தயிர் போடுவேன். தயிர் போட்டா அதுவே வந்துட்டு போதும். சிக்கன் அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அந்த மொத்தம் அந்த கிரேவியோட டேஸ்டே வந்துட்டு மாறிடும். அப்படியா? நீ வச்சுக்கிட்டு மாதிரியா? இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்? சிக்கனா? யார் பண்றா சிக்கன்? அச்சா பண்றா சிக்கன். மாதிரி நல்லா சாப்பிடுவீங்களா சிக்கன்? ஓகே. காலைல என்னமா நம்ம சாப்பிட்டோம்? மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? ஃபிஷ்ஷா? வந்தா நீங்க என்ன சாப்பிட்டீங்க மார்னிங்? என்னது 3? என்னது 4? என்ன சாப்பிட்டீங்க? 4 தாமா. என்ன சாப்பிட்டீங்க? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. சரி 4 என்ன சாப்பிட்டீங்க? 4 சாப்பிட்டீங்களா? என்னது சாப்பிட்டீங்க? 4 பீட்சா. என்னது? பீட்சா. 1 பீட்சா சாப்பிட்டீங்களா? மார்னிங்கே சாப்பிட்டீங்களா பீட்சா? எவ்வளவு நாள் அழுதீங்க நீங்க பீட்சா வேணும்? 1 டேவா 2 டேஸா? 2 நாளா நீங்க அழுதீங்கல்ல பீட்சா வேணும். 2 நாளா பீட்சா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு நீ காலையில வாங்க வச்சு மேடம் பீட்சா சாப்பிட்டுருக்காங்க மார்னிங். இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சிக்கன்ல வந்துட்டு சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தயிர்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் தண்ணியை ஊற்ற மாட்டேன். அந்த சிக்கன்லேயே இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி, அதுலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனாதான் அந்த குக் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோடைய அந்த ஜூசினஸ் அப்படியே இருக்கும். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிரேவியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றலாம். பட் இப்போதைக்கு நான் தண்ணி கண்டிப்பா ஊற்றுவேன். நான் இப்போதைக்கு இப்படியே குக் ஆகட்டும். அது ஒரு லெவல் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி விட்டு இன்னும் நல்லா குக் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதுர், ஸோ தண்ணி ஊற்றியாச்சு.
நல்லா கொதிக்குது. ஒரு 10 to 15 minutes விட்டால் நல்லா கொதிச்சு ஒரு சூப்பராக ஒரு கிரேவி வரும். ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க மாதிரியா. அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்துட்டு லாசாலேருந்து டெண்டர் கோகோனட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கினேன். மஸ்ட் ட்ரை. சீரியஸாக சொல்கிறேன், வேற லெவல். ஐஸ்கிரீம் எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஃப்ளேவரில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃப்ளேவர் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. மாதிரியாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அது ஸோ இப்போ ஃபைனலுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட் பெப்பர். இது ஏன் நான் வந்துட்டு முன்னாடியே போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க நான் வேணால் பெப்பர் நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணேன்னா பெப்பர் லைட்டாக கசக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபைனலாக லாஸ்ட் டச்சப்பாக வந்துட்டு மேலே அப்படியே தூவி விட்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் போடலாம் மகேஷ். போடும். இது என்ன ஆகும்னா, இப்போ இந்த பெப்பர் போட்டதில் வந்துட்டு அந்த ஒரு பஞ்ச் இருக்கும். முன்னாடி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும், குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போடும்போது அந்த ஒரு பஞ்ச் எப்பவுமே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆம்லேட்டு இல்லை இந்த ஹாஃப் பாயில்லாம் புல்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது மேலே இந்த பெப்பர் சும்மா லாஸ்ட்டாக தூவி விடுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இது. கொத்தமல்லி, ஸோ ஃபைனலாக சிக்கன் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். டேஸ்டிங் டைம். மாதிரியா தான் ஜட்ஜ் இன்னைக்கு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஓகேவா? சிக்கன் சாப்பிடலாமா? ஓகே. மாதிரிக்கு லெக் பீஸ் வேணுமா? சூடா இருக்கா? இல்ல அச்சா ஊதி தரேன், சரியா? ஒரு லெக் பீஸ் ஓகேவா? சார் வேணா? மிக்ஸ் பண்ணலாம். நீங்க பண்ணுங்க. சூடா இருக்க போது வெயிட் பண்ணு. சூடா இருக்க போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண போறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. வேற மாதிரி வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு. நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த ஒரு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு ஃபீல், அது ஒரு டேஸ்ட் நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் வேற லெவல். சிக்கன் சாஃப்டா இருந்தது சொன்ன மாதிரி. ரைஸோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிப்பொலி, வேற மாதிரி இருக்கு. உண்மை சொன்னா ரைஸோட அந்த கிரேவி நல்லா, ரொம்ப காரமும் இல்லை, சூடு இல்லைடா தங்கம். அப்படியே சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் பாரு சூடே இல்லை. நீங்க சாப்பிடுங்க. வச்சுக்கோ. சிந்து போடலாம். எம்மி, உண்மையா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் நான் பண்ண இன்கிரீடியன்ஸ் மாதிரி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோட ரொம்ப காரமும் இல்லை, உப்போட அந்த இதுவும் தெரியல, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சாதத்தோட மூணு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சொர்க்கம் தெரியுதுங்க. இப்படி இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் கறி சோறு இப்படி சாப்பிடணும். செம்மையா இருக்கு. நல்லா சாப்பிட்டு பாருங்க வீட்டில் ஒரு நாள்.